எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. என்ன தான் பேசுகிறது, எப்படி தான் பேசுகிறது, என்ன பேசுனா இந்த ஆளுக்கு புரியும், இந்த மனுஷனுக்கு புரியும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. இவர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போ நடக்கிற இந்த ஆட்சிக்கு, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு 6 மாதம் டைம் கொடுக்கணுங்கிறார். அதே மாதிரி அவருக்கு மீடியாவோட அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எந்த மீடியாவோட அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பேசுகிறாங்களே ஒழிய மற்ற எந்த மீடியாவும், அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி அல்லது மீடியா, அதாவது டிவி போன்ற ஊடகமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த ஆட்சியை குறித்து பெருசாக விமர்சனம் பண்ணுறதே இல்லை. ஆனால் திமுகவுக்கு இன்னமும் 90% ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னு இந்த மணி சொல்கிறாரு. எந்த ஊடகம் சப்போர்ட் பண்ணுது? சன் டிவி சப்போர்ட் பண்ணலாம், கலைஞர் டிவி சப்போர்ட் பண்ணலாம். வேறு எந்த டிவியில் திமுக நல்லது செஞ்சுருக்கு, திமுக நல்லது தான் செய்யுது, திமுக கட்சிக்காரங்க நல்லவங்க, திமுக ஆட்சி நல்லா இருந்ததுன்னு எந்த ஊடகத்தில், எந்த டிவியில், எந்த செய்தி சேனலில் சொன்னாங்க? ஆனால் இந்த மனுஷன் எந்த இடத்துலலாம் பேசுகிறாரோ எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு மீடியா சப்போர்ட்டு இன்னமும் இருக்குது. ஏற்கனவே பயங்கர ஜால்ரா அடித்தாங்க, பயங்கர ஜால்ரா அடித்தாங்க அப்படின்னு இந்த ஆள் பேசுகிறாரு. இது இல்லாமல் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் எங்கே போய் முடித்தாலும் அந்த திமுக விருப்பம் மட்டும் இந்த மனுஷன் எப்பயுமே பேசிகிட்டு இருக்காப்புல. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இவருக்கு 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன 6 மாதம்? இதே மாதிரி தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருந்தால் 6 மாதம் வரைக்கும் நடக்கிற எந்த கொலைக்கும் எந்த எதிர்கட்சியும் இல்லை எந்த டிவி சேனலும் இல்லை எந்த சோஷியல் மீடியாவிலையும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறாரா இந்த மனுஷன்? இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அவர். இதெல்லாம் அந்த 10 வயசு சூலூர் சிறுமி செத்தது ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் அப்படியே தள்ளி வைங்க. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம், அதை அப்படியே தள்ளி வைங்க. என்னத்தை தள்ளி வைக்கிறது? இவர் வீட்டில் இது நடந்திருந்தா, இல்லை இவர் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் இது நடந்திருந்தா அதை இவர் தள்ளி வைப்பாரா? என்ன ஹனிமூன் பீரியடு என்ன ஹனிமூன் கொண்டாடுறாங்க? இது அப்போது காமராஜர் சொன்னது, புதுசாக வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால் கொஞ்சம் நாள் விட்டு அப்புறமா விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது அரசியல் ரீதியான காரணம், அரசு ரீதியான காரணம். ஆனால் கொலை நடக்குது, கூட்டு பாலியல் கொலை நடக்குது, இப்படி தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த அரசுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மனுஷன்தான் போகிற இடத்துலலாம் உருட்டிக்கிட்டே இருக்கார் அவருடைய மொழி மாதிரியே. இதுலேயும் எப்போ பேசினாலும் திமுக மேலே ஒரு குறை, எப்போ எதை சொன்னாலும் கடைசியாக கொண்டு இந்த ஒரு நம்ம பரீட்சை எழுதுகிறப்ப ஒரு வினோதமாக ஒரு சிரிப்பு கதை ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். ஒருத்தன் வெறும் பசுமாட்டை மட்டும் பற்றி படிச்சிருந்தான், ஆனால் வந்தது தென்னை மரத்தை பற்றி. ஆனால் அவன் எழுதுகிறப்ப கடைசியாக எல்லாத்தையும் எழுதிட்டு இப்படிப்பட்ட பசுமாட்டை தான் அந்த தென்னை மரத்திலே கட்டுவார்கள்னு எழுதின மாதிரி எதை பேசினாலும் இந்த ஆள் தொடர்ந்து திமுகவை பற்றியே பேசிகிட்டு இருக்காப்புல. கடைசியாக முடிக்கிறப்ப கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆனால் திமுக ஆட்சியிலையும் இது இருந்தது. திமுக ஆட்சியில் இருந்ததால் தான் இப்போது டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு. சரி, டிவிக்கு ஆட்சியில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த டிவிக்கு ஆட்சியை பற்றி மட்டும்தானே பேசணும். அதுலேயும் திமுகவை பற்றி தான் பேசுவாப்புல இவருக்கு ஏன் இந்த வெறுப்பு, இவருக்கு ஏன் இந்த வன்மம்? இவருக்கு சரியாக டிஎம்கே கட்சிக்காரங்க இல்லை டிஎம்கே அரசு இவரை சரியாக கவனிக்கலையா? ஸ்வீட் பாக்ஸு சரியாக தரலையா? என்னன்னே புரிய மாட்டேங்குது. எதை பேசினாலும் வன்மம், எப்படி பேசினாலும் வன்மம். இந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. டைட்டில்லாம் பார்த்து யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ மற்றதுலேயோ போய் ஒரு வீடியோவை பார்த்தோன்னா விஜயை பற்றி பேசுகிற மாதிரியே, விஜய் ஆட்சியை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியாக கொண்டு எங்கே முடிப்பாப்புல? டிஎம்கேவில் கொண்டு முடிப்பாப்புல. ஏன் இந்த வன்மம்? டிஎம்கேவுக்கு எந்த காட்சி ஊடகம், எந்த டிவி ஊடகம் பெரிய மதிப்பு கொடுத்ததுன்னு இவரை சொல்லுங்கள் பார்க்கும். ஒரே ஒரு அந்த சன் டிவியும்
அந்த கலைஞர் டிவியை தவிர வேறு எந்த டிவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? எல்லா டிவியும் டிஎம்கேவுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தது ஆட்சியில் இருக்கிறப்பவே. இப்போ ஆட்சி போன பிறகும் 90% மீடியா டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு பச்சையாக பொய் புழுவுறாரு இவர். இவருடைய புழுவை பார்க்க நமக்கும் கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட ஏன் பேட்டி அடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு 10-15 இங்கிலீஷோடைய அதில் உள்ள அந்த பழமொழிகள், அதில் உள்ள வார்த்தைகள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு போய் பேட்டி எடுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்கள நினச்சாலும் பாவமாக இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும் கடைசியாக டிஎம்கேல முடிக்கிறவர்கிட்ட போய் ஏன் டிவிகேவை பற்றி கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவர் விஜயை பற்றி பேசுகிறப்ப வெளியில் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் வெளியில் பேசினாதான் மற்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியும்னு சொல்கிறாரு. பேசாத ஒருத்தருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் செய்யணும். இந்த ஆட்சி 6 மாதம் யாரும் ஒன்றும் வாயவே திறக்கக்கூடாது. 10 வயசு சிறுமி செத்துது, அதை அப்படியே தள்ளி வைக்கணுமா அவருக்கு? இதெல்லாம் என்ன பேச்சு? இவரெல்லாம் ஏன் பேட்டி எடுக்கிறீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கும் டிஆர்பி ரேட்டிங் வரணும், உங்களுக்கும் யூடியூப்பில் வியூஸ் வரணும்னு இந்த மாதிரி மனுஷனை பேட்டி எடுக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ரொம்ப புத்திசாலித்தனமாக கண்ணை உருட்டி பேசுகிறதால இவர் பெரிய ஞானின்னு நினச்சிட்ருக்கீங்க, பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்ருக்கீங்க. இவர் அப்படி கிடையாது. நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி இவர் ஒரே டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேட்டி, அடுத்தது மதியம் அரை மணி நேரம் இன்னொருத்தர்கிட்ட பேட்டி, சாயந்தரம் அரை மணி நேரம் இன்னொருத்தர்கிட்ட பேட்டி, நைட்டு 8 மணிக்கு போய் பெரிய டிவியில் உட்காந்து அந்த விவாத அரங்கத்தில் ஒரு பேட்டி மாதிரி. இதுதான் இவருடைய பொழப்பே. இவரை நிறைய பேர் ஸ்வீட் பாக்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இவர் ஸ்வீட் பாக்ஸ் மணிலாம் கிடையாது, இவர் பண பாக்ஸ் மணி. இது தெரியாமல் நிறைய பேர் இவர் என்னமோ பெரிய அறிவுஜீவி மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் இவருடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறாங்க. அதுவே வெறுப்பாக இருக்குது. தப்பாக பேசுகிற ஒரு மனுஷனுடைய வீடியோவை ஏன் பார்க்குறீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசு கெடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மனுஷனுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்களும் வெறுப்பாயிருவீங்க. பாருங்கள், இந்த மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கே வெறுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது.